ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போண்டுக்குள்ளே நாம் ஏதாச்சும் கோயின் போட்டு விஷ் பண்ணால் அது நிறைவேறும். இதே மாதிரி இங்கே ஒருத்தர் கோயின் போட்டு நிறைய பணம் வேணும்னு விஷ் பண்ணது. இந்த கோயின் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சுற்றி சுற்றி அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் அது ஒரு மனுஷங்கிட்ட போகுது. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷங்கிட்ட நிறைய இதே மாதிரி கோயின்ஸும் விஷஸும் கேட்டிருக்காங்க. இந்த மனுஷன் எங்கே காசு வேணும்னு சொல்லி காசோட பட்டன் அமர்த்தின உடனே அங்கே காசு அந்த ஆளுக்கு போய் சேருது. அந்த ஆள் அதை கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுறான். பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு வருது. அதுலேருந்து ஒருத்தன் வெளியே ஏதாச்சும் அந்த பொண்ணை பார்த்து ஏதாச்சும் விஷ் பண்ணலான்னு நினச்சி கையில் கோயின் எடுக்கிறா. இதே மாதிரி இந்த பக்கம் அந்த ஒரு பொண்ணு ஏதாச்சும் விஷ் பண்ணலான்னு நினச்சி அந்த பொண்ணை பார்த்து கையில் கோயின் எடுக்கிறா. 2 பேருக்கிட்ட ஒரே விஷ் தான். இவங்க 2 பேரும் கையில் கோயின் எடுத்து பொண்டுக்கிட்ட போகிறாங்க. பொண்டுக்கிட்ட போய் அவங்களோட ஆசையை கேட்டு பொண்டில் அந்த கோயினை போடுறாங்க. அந்த கோயின் அங்கே போய் 2 கோயினாக அடைச்சிச்சு. அதனால அந்த ஆளுக்கு அந்த விஷை கொடுக்க முடியல. நிறைய தடவை அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க, இன்னும் கொடுக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் போயிடுறாங்க. அந்த மனுஷன் இவங்க 2 பேரை பார்த்து இவங்க 2 பேராக சேரணும்னு சொல்லி கவலையாக இருக்காங்க. அதனால் இந்த மனுஷன் பொட்டி எடுத்துக்கிட்டு பூமிக்குள்ளே போகிறான். இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நிறைய தடவை வந்தாலும் முயற்சி பண்ணுறான். ஆனால் இன்னும் முயற்சி பண்ண முடியலை. அது ட்ரைனேஜுக்குள்ளே இருந்து பூமிக்குள்ளே வரான். 2 பேரை பார்த்து உங்களை 2 பேரை எப்படியாச்சும் நான் சேர்த்து வைப்பேன்னு சொல்லி இந்த ஆளே களத்துக்கு இறங்க தொடங்கிருச்சு. அவங்கக்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குன்னா இவங்க கேட்ட விஷயம் நிறைவேற்ற முடியலைன்னா இந்த டிவைஸ் மூலமாக இவங்களோட விஷயம் நிறைவேற்ற முடியும். பொண்ணுக்கிட்ட அந்த டிவைஸை யூஸ் பண்ணால் இது வித்தியாசமான பூன்னு சொல்லி அதை குப்பை தொட்டியில் போட்டுறான். கிட்டே அந்த டிவைஸை யூஸ் பண்ணால் யாரா என் தலைக்குள்ளே அடித்தான்னு சொல்லி கோபமாக இருக்கிறா. இந்த டிவைஸ் அந்த காசு கேட்ட ஒருத்தர்கிட்ட போகுது. அதனால அவங்கக்கிட்ட நிறைய காசு கிடைக்கிது. இந்த மாதிரி நிறைய டிவைஸ் வச்சு இவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே யூஸ் ஆகாது. எல்லாம் அந்த காசு கேட்டால் ஒருத்தர்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் இவர் ரொம்ப கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. எல்லா டிவைஸும் சொதப்பல தான் போய் முடியுது. இந்த டிவைஸு